பர்மிஷன் காம்பினேஷன்ல குழப்பமா இருக்க ஒரு நபரா நீங்க? அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி ஜெயிப்பீங்க? வாங்க பர்மிட்டேஷன் என்ன, காம்பினேஷன் என்ன அப்படிங்கறத எளிமையா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். பர்மிட்டேஷன் பி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படின்னா பொசிஷன். காம்பினேஷன்ல சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சி னா சாய்ஸ், பொசிஷன் சாய்ஸ், இவ்வளவுதான். காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ரேங்கிங், ஆர்டரிங், வரிசைப்படுத்துறதுங்க. காம்பினேஷன் அப்படின்னா சாய்ஸ், 4ல இருந்து 2 எடுக்கிறது, 3ல இருந்து 1 எடுக்கிறது, அப்படிதான். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கவனமா கேட்டுங்க. 8ஆம் வகுப்புல படிக்கிற மாணவர்களை ஒரு பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகுப்பு ஆசிரியர். அதுல நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை வரிசைப்படுத்தி 4 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு பர்முட்டேஷன் பேருங்க. 8ஆம் வகுப்புல இருக்கிற 10 பேர்ல 4 பேரை மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காம்பினேஷன் பேரு. இதே மாதிரி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். நல்ல ஈஸியான மேக்ஸ் நீங்க பென் பேப்பர் இல்லாமயே மென்டலாவே போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள், கமெண்ட்ஸ் எதுனாலும் நம்ம கமெண்ட் பகுதியில் சொல்லிருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல கெத்தா வந்து உங்களை சந்திக்கிறாங்க. அது வரைக்கும் பாய்.